வரைக்கும் ஆராதனைகள் உண்டு. வெள்ளிக்கிழமைகளிலே தொடர்ந்து உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. அது 10 மணிக்கு. செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு பெண்கள் ஜெபம், அதுவும் ஆச்சரிய அற்புதமாய் நடத்துகிறார். தொடர்ந்து வருகிற சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அதுல நிறைய பேர் நீங்க ஐக்கியமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பெண்களுக்கான ஐக்கியம், அதுவும் சிறப்பாய் நடப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஆராதனை முடிந்து ஆண்களுக்கான ஐக்கியம் உண்டு. 3rd வீக்ல கைப்பருதி ஊழியம், கடைசி வாரத்தில் வாலிபர் ஆராதனை. மாதத்தின் முதல் நாள் காலை 5 மணிக்கு வாக்குதத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. நாளை முதல் வருகிற 30ஆம் தேதி வரை 21 நாட்கள் சபையில ஜெபம் வைக்கப்பட்டது. காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் ஜெபம் உண்டு. நீங்கள் ஒரு பொருத்தனையோடு பங்கு பெறுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஒரு கேலண்டர் மாதிரி போட்டுக்கோங்க. நான் தவறாமல் போகிறேனா, கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று. ஆமென். பொருத்தனையோடு செய்து பாருங்கள். புது வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி பொருத்தனை செய்து நீங்கள் பங்கு பெற்றவர்கள் இந்த வருடத்தின் கடைசியில உங்களை நீங்களே சோதித்து பார்க்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமா உயர்த்திருக்கிறார். ஆமென். சத்தம் வரமாட்டேங்குது. மறைக்கிறத பார்த்தா பொய் சொல்லாதீங்க. வெளியிலே சொல்லுங்க. எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறார். ஆமென். சத்தமா இல்ல. இன்னும் நிறைய தருவார். ஆமென். அவை தருவார்ன்ற எண்ணத்தோடு வராதீங்க. வெளியிலே சொல்லுங்க. பேதுரு கேட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோம், என்ன கிடைக்கும்? நான் பிரசங்கம் சொல்ல ஓததான் கிடைக்கும். வெளியிலே சொல்லுங்க. ஆண்டவர் இப்பதான் சொல்லுவாரு, என் நாமத்து நிமித்த வீட்டையாவது, தாய் தகப்பனையாவது, குடும்பத்தையாவது, பிள்ளைகளையாவது இழந்தால் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு இருக்கு பாருங்க தருவேன். நான் அப்பா அம்மா எல்லாம் என் வீட்டுல வெறுச்சாங்க, வீட்டை விட்டு போனாங்க, பெங்களூர்ல இருக்கு. இன்னைக்கு 100 மேல போகிற இடம்லாம் ஜனங்களை தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். அவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை ஜமுனா ஆண்டி வீட்டுல ஸ்தோத்திர கூட்டம். ஆமா, திடீர்னு மறிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நல்ல அன்பாய் நேசித்தவர்கள். அது போனவர் தான் சொல்லியிருக்கிறாங்க, சபையில் அழகா நீங்களே எல்லாம் அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரவே. நல்லா இருந்தாங்க, நல்லா பேசிட்டு திடீர்னு மரணம். அன்னைக்கு செட்டிப்பேடு ஊழியம். ஐயா நல்ல வேலை, அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஒரு சித்தம் தான். அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டோம். அன்னைக்குதான் மரணம் நடந்தது. அடுத்த நாள் நல்ல முள்ள அடக்கம் செய்ய கிருபை தந்தார். சிறிய வருத்தம் தான். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது. ஆனா இங்க துக்கமா உட்காந்துருக்கீங்க, பவ்யமா. உங்களை பார்த்தா இப்போ யாரோ உள்ள வந்தா என்னதான் திட்டுவாங்க. நல்ல ஆட்களை போய் குறை சொல்லியிருப்பாங்க. அழிலையா சொல்லு, சுத்தமா சொல்லுங்களேன். ஆமா, வந்து விசாரிக்கணும், அது அந்த மாதிரிலாம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சரி, போய் பார்க்கணும், பேசணும். அவை அந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்காவது வாருங்கள். அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மனதில் வைத்து செயல்படுங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அட்டெண்டன்ஸ் மாதிரி கையெழுத்து. அல்லேலூயா. இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து இப்ப நிக்கிறதுக்கும் அந்த இயேசுதான் காரணம். இது மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறார். போன வருஷம் வந்து நான் வந்து ஆக்சுவலி ஆனுவல் டேல வந்து ஒரு அவார்டு வாங்கினேன். அது வந்து என்னன்னா ஜெனரல் ப்ரொஃபிஷியன்சி. ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் அது ஒரு ப்ரொஃபிஷியன்சி சார்ட்னு வச்சிருப்பாங்க. அதுல யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க அடுத்த வருஷம். அது வந்து நான் வாங்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பயும் நினைச்சேன், ஏசப்பா கிருபையால தான் வாங்கினேன். ஆனா நான் மறுபடியும் நான் வாங்குவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே மாதிரி நேத்து நடந்த ஆனுவல் டேல வந்து முந்தின வருஷத்துக்காக வந்து எனக்கு வந்து அகாடமிக் ப்ரொஃபிஷியன்சி அவார்ட் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா அந்த 6thலே நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. ஆனா நான் சொல்லணும்னா நான் நினைச்சு கூட பார்க்கல நான் அதுக்கு தகுதியா இருந்து நான் வாங்க வேணான்ட்டு. அதுவும் மோஸ்டா வந்து ஒரு வாட்டி தான் அவார்ட் கொடுப்பாங்க, 2 வாட்டி அப்படின்னா வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஏசப்பா வந்து அவர் மூலமா எனக்கு இன்னொரு வாட்டியும் அவார்ட் கொடுத்திருக்காரு. இது நான் சொல்லணும்னா வந்து இது என் ஞானத்தினால என் பலத்தினால இல்ல, ஆனா ஏசப்பாவோட சுத்த கிருபையால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இங்க இருந்து எனக்கு சொல்றதுக்கும் இப்ப வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் அவரோட நாமத்தை கனப்படுத்துறேன். அதுக்காக நன்றி. இயேசுவுக்கே எல்லாம் புகழ். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்.
ஒரு அப்ரிசியேஷன், ஒரு சின்ன கிஃப்ட். நல்லா கை தட்டலாமா? ஆண்டவர் இன்னும் ஒன்னு ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. வேற சாட்சிகள் இருக்கா? நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். நம்ம மத்தியில டியூக் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஒரு பைபிள் ஸ்காலர், உயர்த்துல அதான் உண்மை. நிறைய ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் முடிச்சவரு நம்மோடு ஐக்கியமா இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமாகவே அவரை கரங்களை தட்டி கர்த்தருடைய ஊழியரை வரவேற்று கனப்படுத்தி நல்லா நல்லா கொஞ்சம் கை தட்டுங்களேன். வர கர்த்தருக்கு தான் மகிமை. ஆமே. Praise the Lord. லிடியா, I just want to take the permission of your pastor to allow my son to share a testimony for 1 minute. அதெல்லாம் ஒண்ணு. Yes, I invite my son Dale Nathan, who's here to share a brief testimony. He will speak in English. I will translate in Tamil. But then I will preach in English and sister will translate in Tamil. Or sister can translate in Tamil. Yes. Greetings to everyone in the name of Jesus. I praise God for giving me an opportunity to testify for God. ஆண்டவர் அவருக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எனக்கு சாட்சியா நிறுத்துறதுக்காக நான் ஆண்டவருக்கு I praise God and for Pastor Sendil, who has been a big encouragement to me and my family. சர்ச் மெம்பர்ஸ் பிளஸ் பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னுடைய குடும்பத்துக்கு எனக்கும் அவங்க மிகவும் ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும். Today I want to share a very small testimony. இன்னைக்கும் கூட உங்க மத்தியில நான் ஒரு சிறிய ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். So after finishing college in Delhi, I returned back to Chennai and I was working in an international bank. நான் என்னுடைய காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த டெல்லியில என்னுடைய காலேஜ் முடிச்சிட்டு சென்னை வந்து நான் ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Post which I was not satisfied at the workplace, and as a result I decided to resign after some time. வேலையில எனக்கு ஒரு விதமான திருப்தி கிடைக்காத காரணத்தினால நான் அதை ரிசைன் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். So after that I decided to seek the Lord on what should I do next, on what is His will in my life. நான் அது முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவரை எனக்கு அடுத்து என்ன நீங்க வச்சிருக்கீங்க? And God did speak to me to lead me into His ministry, which I believe that He was leading me through His word and also through prayer. ஜெபத்தினாலும் வேத வசனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு நேராக என்னை நடத்துகிறதை என்னால உணர முடியும். I decided to obey the call of God by the sheer grace of God. அவருடைய சுத்த கிருபையினால அவருடைய அழைப்புக்கு என்னை நான் அர்ப்பணிச்சேன். So as a result, I decided to start working with my dad, which I do currently. இப்பொழுதும் கூட என் தகப்பனாரோட சேர்ந்து அவருடைய ஊழியத்தை நான் வந்து செய்து And I've decided to pursue Bible college next year. So I would ask all of you to please keep me in your prayers. அடுத்த வருடத்துல கூட பைபிள் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறதுக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கேன். அதற்காக எல்லாரும் I just want to encourage all of you that we just have one life in this world and that this life will soon pass away. Only what we do for the Lord Jesus will only stand still. இந்த நேரத்திலும் கூட எல்லாருக்கும் நான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன செய்யறோங்கிறது பெருசு கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்யறோங்கிறதா உண்மையிலே அது பிரயோஜனமா நமக்கு இருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். All glory to God. Thank you. எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாகும். Thank you very much. Now for God's word. All right. Started. I just did some Googling to find some information because this is not handy with me. ஆக்சுவலி நான் கூகுள் மூலமா சில காரியங்களை தெரிஞ்சு என்னோட கையில எதுவும் இல்லாத காரணத்தினால கூகுள் மூலமா சில காரியங்களை தெரிந்து கொள்றதுக்காக எத்தனைப்பட்டேன். The longest running Tamil serial is Chandralekha,
and it has 2,315 episodes. அதாவது நான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது தமிழ்ல ரொம்ப நாளா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சீரியல், அதாவது நாடகம். அது என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட மோர் தென் 2000 எபிசோட கிராஸ் பண்ண ஒரு நாடகம், சந்திரலேகாங்கிற ஒரு நாடகத்தை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். I'm not talking about these believers, but backslidden believers and the common public all over the Tamil world watch serial after serial and kill their time and waste their time. நம்ம சபையில இருக்க மக்கள் கிடையாது, அதாவது பின்மாற்றத்துல போன விசுவாசிகளோ இல்ல உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்களோ, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல நாடகங்கள், இந்த சீரியலுக்கு அடுத்து சீரியல் நிறைய பார்த்து நேரங்களை வேஸ்ட் பண்றாங்க. But today I hold in my hand what I call as the 1189 episode serial, The Word of God. இப்பொழுது கூட என் கரத்துல 1189, அதாவது 1189 எபிசோடுகளை கொண்ட வேதாகமத்தை கையில ஏந்திருப்பதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். The Bible has 1189 chapters. வேதத்துல மொத்தமா 189 அதிகாரங்கள் உள்ளன. And it is my prayer to challenge each one of us to read those chapters again and again till you receive your own headline for that chapter and outline for that chapter, and that chapter should change your life. இப்பொழுது கூட உங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துறேன். இந்த 1189 அதிகாரங்களையும் நீங்க சாப்டர் பை சாப்டர் எப்படி ஒரு சீரியலை தொடர்ந்து பாக்குறாங்களோ அது மாதிரி திரும்ப 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 நீங்க பார்ப்பது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகுங்கிறத விசுவாசத்தை நான் சொல்லிக்கிறேன். அதற்காக Even this morning your pastor led us to a study of Psalm chapter 90, and he gave a memorable, important, life-changing message from that. இன்னைக்கு கூட நம்ம வாசித்த சங்கீத பகுதியில நம்முடைய போதகர் 90வது சங்கீதத்திலிருந்து மிக முக்கியமான, வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான காரியத்தை குறித்து நம்மளோட உபதேசம் பண்ணினாரு. I do not know how it happened. The song which we sang during the offering time was about Prophet Elijah, but even before I started early in the morning and late night, as I was thinking about what I should share God's word from, today we are going to study the story of Elijah from 1 Kings chapter 18. ஆமென். இந்த நேரத்திலேயும் கூட நான் இன்னைக்கு காலையில ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன காரியத்தை குறித்து, எந்த ஒரு பைபிள் கேரக்டரை குறித்து நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் எலியாவை குறித்து பேசுங்கிறத நம்மளுடைய காணிக்கை பாடல் பாடுவதன் மூலமாகவும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. Today God will speak to us how we can plunder hell in Mount Carmel. இப்பொழுதும் கூட நம்ம மிக பெரிதான நடந்த ஒரு கார்மேல் பர்வதத்துல நடந்த ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். So God has called us to be in the local church, that is true. ஆண்டவர் நம்மள அருகில் இருக்கிற ஒரு சபையில நம்மள வச்சிருப்பது உண்மைதான். But outside the church it is like Mount Carmel. ஆனா சபையை விட்டு வெளியில போய் பார்த்தா அது அதாவது கர்மேல் பர்வதத்துல இருந்த ஒரு நிலைமையால தான் நம்ம பார்க்க முடிகிறது. Mount Carmel is full of idol worship and prophets who lead idol worship. அதாவது கர்மேல் பர்வதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அது மிகவும் விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இடமாகவும் விக்கிரக ஆராதனை நடத்துகிற பூசாரிகள் நிறைந்த இடமாகவும் இருக்கிறது. There you must be a witness for God. அந்த இடத்துல, அந்த கர்மேல் பர்வதமாகி இந்த உலகத்துல கடவுளுக்கு நம்ம மிக சாட்சியாக நிற்க வேண்டும். There you must plunder hell and populate heaven in your Carmel. அந்த கர்மேல் பர்வதத்துல நம்ம நரகத்துக்கான காரியங்களுக்கு நம்ம முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. Now I want to look at that chapter and I want to stop at certain points and preach God's word. நான் இப்பொழுதும் கூட அந்த கர்மேல் பர்வதத்துல அந்த இடத்துல நடந்த சில காரியங்கள் 7 காரியங்களை குறித்து உங்களோட நான் பேச ஆசையா இருக்கிறேன். Look at verse 4, 1 Kings chapter 18 and verse 4. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். There the Bible says Jezebel cut off the prophets of the Lord. அந்த பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யெசபேல் ராணியானவள் ஆண்டவருடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவ கொலை செய்கிறாள். Who is Jezebel? யார் இந்த யெசபேல்? Jezebel is the wife of King Ahab.
ஆகாபுடைய மனைவியாக இருக்கிறாள் இந்த எசபேல் என்ற ராணி. Who is King Ahab? யார் இந்த ஆகாப்? He is the king of the northern part of Israel. அதாவது வட இஸ்ரவேலுடைய ராஜாவா இந்த ஆகாப் ராஜா இருக்கிறார். What is the capital of northern Israel? அந்த வட இஸ்ரவேலுடைய தலைநகரம் எதுவா இருக்கிறது என்றால் It is the city called Samaria. We read about that in verse 2. நம்ம புதிய ஏற்பாட்டிலே நம்ம வாசித்திருக்கிறபடி சமாரியா என்கிற அந்த பகுதி தான் வட இஸ்ரவேலுடைய தலைநகரமா இருக்கிறது. It is about 90-100 meters above sea level. It is a elevated little hill. Samaria is a little hill about 100 meters above the sea level. அதாவது நம்ம ஜியோகிராபிக்கல் லொகேஷன் படி பார்த்தோம்னா கடல் மட்டத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் மேல இருக்கிற ஒரு மலைப்பகுதியாக சமாரியாங்கிற நகரம் காணப்படுகிறது. But there, from that town, Jezebel was killing the Lord's prophets because she's a pagan, idol worshipping queen. அவ ஒரு மிகவும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ராணியாக இருந்தபடினால் அந்த சமாரியா பகுதியில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். Young people, you must be careful whom you marry. நான் இங்க இருக்கிற வாலிப பசங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம யார கல்யாணம் பண்ணிக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. The girl may be a queen, but if she is Jezebel, she will destroy not only your life but also your country. Ask Ahab, he will tell you that. நீங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணு ஒரு ராணியா ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா அவ ஒரு எசபேலா இருந்தா உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுடைய வீடு, உங்களுடைய நாடு முழுவதையும் அவர் அழிக்கக்கூடியவளா இருப்பா. Your wife should not be like Jezebel. Your wife should not be like Job's wife who said curse God and die when suffering came. உங்களுடைய நீங்க மனைவியாக தெரிந்தெடுக்கிற பொண்ணு ஒரு எசபேல் ராணியாகவும் இருக்கக்கூடாது, யோபுவோட மனைவியை போல தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லுகிற ஒரு மனுஷியாவும் இருக்கக்கூடாது. Instead, she should be the daughter of Jesus, a daughter of the living God who models the character of Christ. She will be a blessing to you. ஆமென். அதாவது தெய்வ பக்தியுள்ள மனுஷியா கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணா தான் இருக்க போறோம். Then we read about another important character who appears in 1 Kings chapter 18. இன்னொரு முக்கியமான ஒரு பாத்திரத்தையும் இந்த 1 ராஜாக்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். His name is Obadiah. அவருடைய பெயர் தீர்க்கதரிசி ஒபதயா. We read about him in verse 3 of 1 Kings 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கூட இந்த தீர்க்கதரிசியை பத்தி நம்ம பார்க்கிறோம். There is a prophet Obadiah whom we'll read about towards the end of the Old Testament, but this is another Obadiah. நம்ம பழைய ஏற்பாட்டுல சின்ன தீர்க்கதரிசிகள் புத்தகத்துல ஒபேதியா என்கிற தீர்க்கதரிசியும் உண்டு. அவரை தவிர இவர் இன்னொரு தீர்க்கதரிசியா எலியாவின் காலத்துல இருந்தவர். This Obadiah had a government job. இந்த ஒபதயா 1 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒபதயா ஒரு அரசு வேலையில இருக்கிறவரா இருந்தார். He worked for King Ahab. அவர் ஆகாப் என்ற ராஜாவுக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு கீழ வேலை செய்கிறவரா இருந்தார். But as I told you, Jezebel was killing the prophets of the Lord. நான் சொன்ன மாதிரி எசபேல் அந்த காலகட்டத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கொண்டிருக்கும்போது, But the Bible says Obadiah in verse 4, இந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி ஒபதயா என்ற தீர்க்கதரிசி 1 Kings chapter 18 and verse 4, 1 ராஜாக்கள் 18:4 சொல்லப்படுகிறபடி, though he was working for the king secretly, Obadiah hid 100 prophets of the Lord in caves and fed them with bread and water. அந்த பகுதியில நம்ம பார்க்கிற போது அவர் ஒருவேளை ராஜாவுக்கு கீழே அவர் அரசாங்க உத்தியோகத்துல இருந்த போதும் அந்த காலகட்டத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவங்க ஒரு சிறைச்சாலைகளை ஒரு குகைக்குள்ள வைத்திருக்கும் போது மறைமுகமாய் அவர்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவங்களை போஷித்து காப்பாத்துக்கிற ஒரு மனுஷனா இந்த ஒபதேயா இருந்தாரு. In other words, though he had a good government job, he was involved in the ministry. இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில அரசாங்க வேலையில இருந்த போதும் தன்னை தேவனுடைய ஊழியத்துல ஈடுபடுத்தி கொண்டுகிறவரா இருந்தாரு. He was able to sponsor food and water for 100 prophets of God. ஏறத்தாழ 100 தீர்க்கதரிசிகள் குகைகளுக்குள்ளேயும் மறைக்கப்பட்டிருந்த தீர்க்கதரிசிகளுக்கு உணவும் தண்ணீரையும் கொடுத்து அவர் பராமரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாரு. You have a job and that job God gave it to you.
நம்ம ஒரு வேலையில இருக்கோம்னா கண்டிப்பா அந்த வேலையை வந்து ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. And that job is not meant for your own personal selfish satisfaction. நமக்கு கொடுத்திருக்கிற வேலை நம்மளுடைய சுயத்துக்காக, நம்மளுடைய சுய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது கிடையாது. But rather your job should be used for the glory of God, for the building of God's kingdom through the local church. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை நம்மளுடைய சுயத்துக்காக கிடையாது, அதுக்காக மாத்திரம் கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவும் அவருடைய சபையில நம்ம அநேக ஆத்துமாக்களை ஊழியத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள ஒரு வேலையில அமர்த்தி இருக்கிறாரு. So Obadiah encourages you to get involved in the ministry of the local church, like giving tracts, and invest in the ministry of the local church by giving your sacrificial offering. இந்த ஒபேதியா என்கிற பாத்திரத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன நம்மள வந்து உணர்த்த விரும்புகிறார் என்றால், நம்ம எந்த இடத்துல எந்த வேலையில இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையில ஆண்டவருக்காக எழுந்து நம்ம ஒரு டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியமா இருக்கட்டும், ஜெப ஊழியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நம்ம இன்வால்வ்மெண்டா நம்ம பண்ணணுங்கிறதா ஆண்டவர் ஒபேதியா என்கிற பாத்திரத்தின் மூலமா இந்த இடத்துல நமக்கு உணர்த்துறாரு. This morning I am not here to talk about Jezebel or Obadiah, but I am here to talk about prophet Elijah. இந்த நேரத்திலயும் கூட நான் ஒபதியாவை பத்தியோ எசபேலை பத்தியோ நான் ரொம்ப டீப்பா பேச விரும்பல. நான் பேச விரும்புறது தீர்க்கதரிசி எலியாவை பத்தி. God used Elijah in a mighty way, and he won the battle against the false prophets for the glory of God. You know, the story of Elijah leading the battle against the false prophets is one of the most sweetest and the most stunning in the entire Bible. முழு வேதாகமத்திலையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எலியா என்ற தீர்க்கதரிசி இந்த கர்மேல் பர்வதத்துல அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக கர்த்தருடைய வல்லமையினால அவர் நின்ன விதமும் அவருக்காக ஜெயித்த விதத்தையும் பத்தி நம்ம பார்க்கும்போது அதை விட ஒரு பெரிய அற்புதமான சம்பவம் வந்து பைபிள்ல நம்ம பார்க்க முடியாது. How many of us want to be like, do things like Elijah for God? Can I see your hand? எத்தனை பேர் எலியாவை போல ஆண்டவருக்கான வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புறீங்க? உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. Yes, that's what we all want to. We all aspire to be. We want to serve God like Elijah did in 1 Kings chapter 18. ஒன்று ராஜாக்கள்ல சொல்லப்பட்ட எலியாவை போல நம்ம கர்த்தருக்காக வல்லமையுள்ள காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். But there are 4 secrets in his life which we learn from 1 Kings chapter 18. இந்த வேதாகம பகுதியில எலியா இவ்வளவு வல்லமை ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்டதற்கான 4 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். First of all, he was courageous. முதலாவது அவர் தைரியம் உள்ளவரா இருந்தாரு. As I told you, the word of God says there 100 prophets of the Lord were hiding in the cave. நான் இந்த பகுதியில் நம்ம சொல்லப்பட்டது போல 100க்கும் அதிகமான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் குகைக்குள்ள இருந்துட்டு இருக்க காலம் அது. But he was walking on the road. ஆனா அந்த நேரத்திலேயும் அவர் ஒருவர் தனி மனிதனாக தைரியமாக அவர் நடமாடி கொண்டிருந்தார். Look at verse 8. 8வது வசனத்திலையும் பார்க்கும்போது, And on the road he met Obadiah, and he told Obadiah, go tell your Lord, go tell Ahab, behold, Elijah is here. அந்த நேரத்திலையும் அவர் தைரியமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒபேதியாவை வழியில சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். And look at verse 9, 1 Kings chapter 18 and verse 9. அதே மாதிரி 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது Obadiah is fearful. He says, if the king knows that I have met you, and the rule of the land is that all prophets should be killed, and he knows I met you, he will kill me. இப்போது கூட ஒபேதியா எலியாவுக்கு என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, இப்பயும் இந்த காலகட்டத்துல இவ்வளவு தீர்க்கதரிசிகள் கொல்லப்படும் போது இப்படி எலியாங்கிற உங்களை நான் மீட் பண்ண, நான் சந்திச்ச வழியிலன்னு சொன்னானா என்னைய கண்டிப்பா என்னுடைய ஆண்டவன் கொண்டு போட்டுருவான். But for the second time in verse 11, the word of God says, he says to Obadiah, go tell your boss, go tell your leader, go tell the king, behold, Elijah is here. 11வது வசனத்துல பார்க்கும்போது திரும்ப உறுதியாய் ஒபேதியாவை ரொம்ப உறுதிப்படுத்துறதுக்காக எலியா தைரியமா சொல்றார், திரும்பவும் போய் சொல்லு, உன் ஆண்டவரிடம் சொல்லு, எலியா நான் வந்திருக்கிறேன் என்று. So that speaks of the courage of prophet Elijah.
இந்த 2 வசனங்கள்ல பார்க்கும்போது எலியா எவ்வளவு தைரியம் உள்ளவராய் கர்த்தருக்குள்ள இருந்தார்ங்கறத பார்க்க You know, முடியும். when we want to do things like Elijah, we need to have the same courage. நம்ம கர்த்தருக்காக எலியாவை போல வல்லமையா செயல்படணும்னு நினைச்சோம்னா எலியாவுக்குள்ள இருந்த தைரியம் நமக்கும் வேண்டியதா இருக்கிறது. You know, people around us might say all religions are one and the same. நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள் சொல்லலாம் எல்லா மதங்களை போல கிறிஸ்துவ மதமும் ஒன்று என்று. So we should not be nodding our head in fear and saying yes, yes, yes. நம்ம பேசாம தலையை அசைச்சுக்கிட்டு நம்மளும் அதுக்கு ஒத்து ஊதக்கூடாது. But rather we should say yes, that is what is popularly believed. But நம்ம என்ன சொல்லணும்னா ஆமா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் but you say it with boldness. நம்ம தைரியமா நம்ம என்ன சொல்ல வேண்டும் என்றால், If you are bold, you will say but, and that but will be very bold and loud and clear. நம்ம அந்த நேரத்துல கூட நம்ம சொல்லும்போது அந்த ஆனாலும் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப தைரியமா கிளியரா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. Jesus said he is the only way. ஏசப்பா சொன்ன மாதிரி எவ்வளவோ பிலீஃப் சுற்றிலும் இருந்தாலும் அது எல்லாராலும் நம்பப்பட்டு இருந்தாலும் ஆனாலும் இயேசு ஒருவரே வழியும் ஜீவனும் சத்தியமுமா இருக்கிறார். If you don't believe in me, I will show you a verse from the Bible. You can read it from my phone and you show them John 14:6 so that your friend who believes all religions are one and the same will read John 14:6 to understand Jesus is the way. நீங்க இப்படியா உங்களுடைய நண்பர்கள் மத்தியில உங்களுடைய வேலை பார்க்கறவங்க மத்தியில நான் சொல்லும்போது அவங்க இது எப்படி உண்மைன்னு கேட்கும்போது நீங்க இமிடியேட்டா உங்க போனை எடுத்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தை அவருக்கு முன்பாக சாட்சியாக நீங்க வாசிச்சு காண்பிக்கலாம். And you should say Jesus is the only way, because the Bible clearly says in Acts chapter 4 verse 12, salvation is found in no one else, and you can fill in the blanks. ஆமென். அதை நீங்க இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டபடி ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று. So in this way we need to be bold witnesses for God. இந்த விதத்துல நம்ம தைரியமாய் கர்த்தருக்கு என்று சாட்சியாய் அவர் நாமத்தை அறிக்கை செய்ய முடியும். Not just bold witnesses. தைரியத்தோடு கூட சாட்சி மாத்திரம் அல்ல. When we see this story, the story moves on. I have no time to take you through every verse in this chapter. இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் பத்தி சொல்வதற்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. Soon Ahab meets with Ahab and Elijah meet. We know that. இந்த அதிகாரத்துல சம்பவங்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரத்துல ஆகாப் வந்து எலியாவை சந்திக்கிறாரு. And in verse 20 there is a meeting arranged in Mount Carmel. So ஆகாப் எலியாவை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு கர்மேல் பர்வதத்தின் உச்சியில நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. Mount Carmel is a 21 kilometer long mountain. அதாவது ஜியோகிராபிக்கல் படி பார்த்தோம்னா இந்த கர்மேல் பர்வதம் வந்து 21 கிலோமீட்டர் பரப்பளவுல பரப்பப்பட்டிருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு மலையான பகுதி. The entire mountain is not Mount Carmel, but a part of the mountain which goes to the edge of the sea, that is Mount Carmel. அதாவது அது 21 கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்தாலும் அது முழுவதும் கர்மேல் பர்வதம் கிடையாது. அந்த மலை பகுதியில கடலுக்கு அருகாமையில் இருந்த அந்த ஒரு உயர்ந்த பகுதி தான் கர்மேல் பர்வதமா கருதப்படுகிறது. A few years ago, I think it was our 21st wedding anniversary, my wife and I went for a holiday to a Kerala town called Varkala near Trivandrum. 21வது திருமண நாள் அன்று நானும் என் மனைவியும் கேரளாவில் இருக்கிற வர்க்கலாங்கிற அந்த பகுதிக்கு நாங்க போயிருந்தோம். Varkala is known for cliff beaches. அந்த பகுதி வந்து நிறைய கடற்கரை பகுதிகளை உள்ளடக்கியதா இருந்தது. Cliff beaches, there is the mountain, and then at the edge of the mountain the sea will be there. அந்த பகுதி எப்படி இருக்குன்னா இப்ப கர்மேல் மர்தத்தை பாக்குறது போல மலையும் மலையை சுற்றிலும் அந்த மலை மற்றும் அதனை சுற்றிலும் கடல் பகுதியாக இருந்தது. கடலை ஒற்றி ரொம்ப கடலோட க்ளோஸா இருக்கிற ஒரு மலை. So you can actually jump into the water from Mount Carmel. It is that close to the sea. So இது எதற்காக நான் சொல்ல வருகிறேன்னா கர்மேல் பர்வதமும் அந்த மலையிலிருந்து நீங்க நேரா கடலுக்குள்ள குதிக்கிற அளவுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிற மாதிரி இருக்கும். And there all Israel is present. அந்த ஒரு பகுதியில தான்
சமஸ்த இஸ்ரவேலும் கூடி இருந்தார்கள். All the prophets of Baal are present. அந்த இடத்துலதான் பாகாலுடைய அனைத்து தீர்க்கதரிசிகளும் கூடியிருந்தார்கள். 400 more prophets of Asherah are present. எல்லா அந்த பகுதியில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். And look at verse 21, and there prophet Elijah challenges them and asks them a question. அந்த ஒரு இடத்துல அவ்வளோ எல்லா பாகால் தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் எலியா தைரியமா நின்று அவங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்கிறார். How long will you limp between two different opinions? எந்த மட்டும் குந்தி குந்தி ரெண்டு ஆண்டவர்களுக்கு நீங்க வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க? Why does he say kundi kundi? Why does he say limp limp limp? Because that is how they would limp around the Baal idol and worship the Baal idol. அப்படிதான் அவர் கர்த்தரை மறந்து பாகாலை கடவுளாக அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள். They will limp around the idol and worship. That was the evil tradition of worshiping that idol. அதாவது பாகாலை வணங்குற ஒரு வழிமுறைப்படி பாகாலுக்கு நடுவுல அந்த பாகாலை சுற்றி சுற்றி வணங்கி கொண்டிருக்கிறவர்களா இருந்தார்கள். That prophet said, if the Lord is God, follow him. Verse 21. அந்த இடத்துல எலியா தைரியமா சொல்றாரு, கர்த்தரே தெய்வமா என்றால் கர்த்தரை வணங்குங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று. If Baal is God, then follow him. நீங்க அப்படி பாகாலை தெய்வமா நினைச்சிருந்தீங்கன்னா பாகாலை பின்பற்றுங்கள் என்று. And the word of God says in 1 Kings chapter 18 verse 21, the last phrase says, the people did not answer. இந்த கேள்வியை கேட்கும்போது 18ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல பின்பகுதியில பார்க்கும்போது இந்த கேள்விக்கு அங்க இருந்த இஸ்ரவேல் மக்கள்னால எந்த ஒரு பதிலும் கொடுக்க முடியல. Because they want both the options. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நேரத்துக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய வசதிக்கு ஏத்தாப்புல கர்த்தரையும் விட முடியல, பாகாலையும் விட முடியல. They want to worship Baal and they want to worship the Lord. அவங்க கடவுளையும் பின்பற்றணும் ஒரு பகுதியில நினைக்கிறாங்க, இன்னொரு பகுதியில பாகாலுக்கும் ஆராதனை செய்வதை அவங்க இருதயத்திலிருந்து விளக்க முடியல. But Elijah already made his choice. ஆனா நம்ம இதுல பார்க்கும்போது எலியா முன்னமே தனக்கு என்ன வேணும்ங்கிறதுல உறுதியா இருந்தார். He was not only courageous, but he made his choice. His choice was Yahweh. அவர் தைரியம் உள்ளவராக இருந்தாலும் தன்னுடைய தெரிந்தெடுத்ததுல ரொம்ப ரொம்ப தெளிவாய் கர்த்தரை ஒருவரே தெய்வம் என்று ஆராதிப்புங்கிற அந்த முடிவுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. You want to serve God like Elijah, Mount Carmel style, you need to make a decisive choice to serve Yahweh with 100% commitment. நம்ம எலியாவை போல இருக்க விரும்புறோம்னா இந்த கர்மேல் பர்வதத்துல பார்க்கிற மாதிரி 100% கர்த்தருக்கு மாத்திரமே கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வேங்கிற தைரியத்தோடும் உறுதியோடு நம்ம இருக்க வேண்டும். It's not enough to be 100% for God on a Sunday morning, but Monday to Saturday you are living for the world and living for your Baal. அதாவது சண்டே, அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 100% கர்த்தருக்காக நான் நிற்பேன், மற்ற நாட்கள்ல வார நாட்கள்ல நான் மற்ற கடவுளை நான் மறந்துட்டு மற்ற காரியங்களுக்கு ஒரு பாகாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. 100% Monday to Saturday and Sunday, 100% for Yahweh, 100% for Jesus, 100% for the living God. நம்ம சனிக்கிழமை மாத்திரம், திங்கள் முதல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நேரங்களிலும் 100% யாவே ஒருவரே தெய்வம் என்றும் இயேசுவை ஒருவரே ஆராதிப்பேன் என்றும் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வம் என்று உறுதி கொண்டவர்களா இருக்க வேண்டும். And every day, every hour you will be asked to make a choice. நம்ம ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மனுக்குலத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய gift என்னன்னா, நம்ம ஆண்டவர் எப்பவுமே கம்பல் பண்ண மாட்டாரு, நம்மளுக்கு சாய்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான அந்த ஒரு உரிமையை நம்ம கொடுத்திருக்காரு. சோ நம்ம ரொம்ப தெளிவாய் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் அந்த சாய்ஸை நம்ம கரெக்டா எடுக்க வேண்டியதா இருக்கு. This morning I had a choice. இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. So the choice is to preach only a nice comforting message or to preach a challenging message. I made my choice. இந்த காலை காலத்துல எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்துல கூட ஒரு சைடு ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஆசீர்வாதமான உபதேசத்தை பத்தி நான் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேசணுமா, இல்ல நான் வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி தைரியமாய் அவருக்காக சாட்சியா நிற்கக்கூடிய வசனங்களை பேசணுமாங்கிற அந்த சாய்ஸஸ் வந்த போது நான் ஆண்டவருக்காக தைரியமாய் பேசக்கூடிய அந்த பகுதியை நான் தேர்ந்தெடுத்தேன். Throughout your Christian life there will be many choices. Will you choose the unpopular choice according to the written word of God? That's the question Elijah asks you. இந்த நேரத்துல எலியா நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல
பலவிதமான சாய்ஸஸ் நம்ம மேற்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். அப்படி நம்ம மேற்கொள்ளும் போது ரொம்ப எல்லாரும் பழகுன மாதிரி இல்லாம அன்யூஷுவலா இருக்கக்கூடிய கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்மளை லீட் பண்ற அந்த காரியத்தில் நம்ம வந்து ஒரு உறுதியா நிப்போமா? How can we be like Elijah of Mount Carmel? The third thing, it is regarding a call or prayer. அதாவது மூணாவது காரியம், எலியாவிடம் இந்த கர்மேல் மரத்துல நம்ம அவர் சாட்சியம் நின்னது காரணம் பார்க்கும்போது அவருடைய ஜெப வாழ்க்கை. You know what happens in Mount Carmel. I don't have to tell you. This is a Sunday school story. உங்களுக்கு நல்லாவே தெரியும் கர்மேல் பர்வதத்துல என்ன நடந்தது என்று. Verse 26, the Baal prophets cut the bull. 26வது வசனத்துல பார்க்கும் போது அங்க இருக்கிற பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் வந்து அந்த பாகாலுக்காக எருதுகளை பலி கொடுக்கறத பார்க்க முடியுது. They cut the bull. காளைகளை வெட்டுகிறத பார்க்க முடியுது. And they placed the pieces on the altar there. அந்த பலிபீடத்துல, பாகாலுக்காக கட்டப்பட்ட பலிபீடத்துல அந்த வெட்டப்பட்ட அந்த காளையினுடைய துண்டுகளை வைக்கிறத பார்க்க முடியும். Verse 26, 1 Kings 18:26 says, from morning till noon they pray, Baal answer us, Baal answer us. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி பாகாலே எங்களுக்கு பதில் கொடு என்று காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அவங்க தொடர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். It's a long prayer. அது ரொம்ப நீண்ட ஜெபமா இருக்கிறது. It is a loud prayer. மிகவும் சத்தம் நிறைந்த ஜெபமா இருக்கிறது. It is a leg shaking prayer. அவங்க ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே அது செய்கிற ஒரு ஜெபமா இருக்கிறது. Because they danced around the altar. அவங்க அந்த பலிபீடத்தை கொண்டு சுற்றிலும் ஆடி பாடி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். Long prayer. நீண்ட ஜெபமா இருக்கிறது. Loud prayer. சத்தமான ஜெபமா இருக்கிறது. Leg shaking prayer. கால்களை ஆட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டு ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிறது. But you know what happened? No response from Baal. ஆனா இவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த பாகாலுங்கிற கடவுள் தெரிந்து அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. But when Elijah prayed, ஆனா அந்த சமயத்துல எலியா ஜெபிக்கும்போது it was a short prayer, அவர் ஜெபித்தது மிக குறைஞ்ச நேரம் மட்டும், to the point prayer. ரொம்ப குறிப்பான ஜெபத்தை அங்க ஏற்படுத்தாரு. The fire of God came down. அந்த நேரத்துல வானத்துல இருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி வந்ததை பார்க்க முடியும். And when Elijah laid out the altar, he did some extra work. அந்த பலிபீடத்தை சுற்றிலும் எலியா வந்து பாகால் தீர்க்கதரிசிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகளை செஞ்சாரு. First of all, he repaired the altar. முதலாவது அவர் பலிபீடத்தை சரி செஞ்சாரு. Because Jezebel had already damaged the altar. ஏனென்றால் ஏசபேல்ங்கிற அந்த ராணி ஆல்ரெடி கர்த்தருடைய பலிபீடங்களை வந்து முற்றிலுமாக சேதப்படுத்தி இருந்தார். One of the things you must pray for is the revival of the local church, the altar of God, because the local church, not this church, but many churches in Chennai are backsliding, are damaged because of false teaching, because of loss of first love. So pray for the repair of the Lord's altar in all the local churches in this great nation. அதாவது நம்ம இந்திய தேசத்துல இருக்க, குறிப்பா நம்ம சென்னையில பார்த்தோம்னா எல்லா நம்ம சபை மாத்திரம் இல்ல, எல்லா சுற்றில இருக்கிற எல்லா சபைகளையும் பலிபீடம் சேதப்படுத்தப்பட்ட இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா ஒரு தவறான கள்ள தீர்க்க தரிசனங்களாலும் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டது நிமித்தமாக தேவ பலிபீடம் சேதப்படுத்திருக்கிற சூழ்நிலைகள் நம்ம இருக்கிறோம். இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். And not only that, Elijah made a trench around the altar and they poured buckets of water around the trench. அந்த பலிபீடத்தை சரிப்படுத்துறதுக்கு அடுத்து எலியா என்ன பண்ணார் என்றால், அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால்கள் அமைத்து அதுல வந்து தண்ணீரினால நிரப்பினாரு. I grew up in a town called Vellore. நான் வந்து வெள்ளூருங்கிற அந்த டவுன்ல தான் நான் வளர்ந்து வந்தேன். If you come to Vellore, you'll find a fort, and the fort is there, and around the fort there is water. Something similar is happening in Mount Carmel. அதாவது வெள்ளூர் பகுதியில நீங்க பார்க்க முடியும், கார்மேல்ல பார்த்த மாதிரி அங்க ஒரு ஃபோர்ட் இருக்கும், அதை சுற்றிலுமா தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒரு பகுதியை நீங்க பார்க்க முடியும். But when Elijah prayed, the fire of God came and consumed the wood, the bull pieces on the top of the altar and evaporated the water around. It was a miracle of God. எலியா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அனுப்பின அக்கினி, வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி அந்த காளைகளை பட்சித்தது மாத்திரமல்ல, அது சுற்றிலும் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதை பார்க்க முடிகிறது. No, this is the lesson we learn from Elijah.
You don't have to necessarily pray long prayer, loud prayer, leg shaking prayer, simple prayer, short prayer with faith. God can do a big miracle. எலியாவோட இந்த சம்பவத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம காரியம் நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும் போது ஒரு பெரிய நீண்ட ஜெபமாவோ சத்தமான ஜெபமாவோ நம்மளை வருத்தி கொண்டு ஜெபிக்கிற ஜெபமா இருக்க அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஜெபமா இருந்தாலும் குறிப்போடு விசுவாசத்தோடு நம்ம எவைகளை கேட்கிறோமோ அவைகள் கண்டிப்பா கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியா நிற்கும். Verse 36 and 37 we read about this simple direct prayer of Elijah. First Samuel, First Kings 18:36 and 37. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 37 வசனங்கள்ல எலியாவுடைய இந்த ஒரு குறிப்பான ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க முடிகிறது. What does he say in that prayer? அந்த ஜெபத்துல அவர் என்ன Verse 36, Oh Lord, God of Abraham, Isaac and Israel. அந்த இடத்துல எலியா எப்படி ஜெபிக்கிறாரு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. What is he saying? God, you are my friend. அந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, ஆண்டவரே கர்த்தாவே நீர் எனக்கு நண்பரா இருக்கிறீர். You are not someone who's far away. Yes, you are far away, but you have come close. You are the Father. You are the God of Abraham, whom I know, whom we know. You are the God of Isaac. You are the God of Israel. இந்த இடத்துல எலியா ஆண்டவரோட அவரோட கூட இந்த உறவை ஒரு நண்பனை போல இருக்கிற உறவை எப்படி அவர் வெளிப்படுத்துறார் என்றால், அவர் தூரமாய் பரலோகத்துல இருந்தாலும் அவர் ஆபிரகாம், எனக்கு தெரிந்த என்னுடைய தகப்பனாய் இருக்கிற மூதாதையர்களா இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய தேவனாய் அவரை அழைக்கிறார். He didn't say Abraham, Isaac and Jacob. He said Abraham, Isaac and Israel. Look at God's word, verse 36. இந்த இடத்துல கூட நம்ம அடுத்து பார்க்கும் பொழுது யாக்கோபோட தேவன்ங்கற சொல்றது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவன் என்பதையும் தேவன் சொல்லல. Abraham, Isaac and Israel. அவர் என்ன அறிக்கை எடுக்கிறானா, ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கு மற்றும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். What is Jacob was a cheater, but he repented because of the touch of God as he wrestled with God, and God gave him the name Israel. So that's a name given to repented Jacob. The name for repented Jacob is Israel. நமக்கு தெரிந்திருக்கிறபடி யாக்கோப்பு என்கிறவன் ஏமாற்றுகிற ஒரு எத்தனா இருந்தான். எப்பொழுது ஆண்டவரால் அவர் சந்திக்கப்பட்டு தொடப்பட்டாரோ, மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். அதனாலதான் இஸ்ரவேல் என்பது மனம் திரும்பின யாக்கோப்பை குறித்து சொல்கிறது. As Pastor mentioned, we need to pray with a heart of repentance, with an attitude of repentance. A prayer raised by a repentant man, a broken-hearted man, God is able to answer with an outstanding, out of the world miracle. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது முதலாவது நம்மளுடைய இருதயம் நொறுங்குனதாகவும் நம்மள ரொம்ப தாழ்த்தியும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனம் திரும்பி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் வல்லமையாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். So that's the third secret, not just courage and but also crying out to God in simple prayer. நம்ம எலியாவுடைய குணங்களை பார்த்துட்டு வர மாதிரி தைரியம் மாத்திரம் மட்டும் போதாது, நம்ம எப்படி மனம் திரும்பி குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும்ங்கறதை நம்ம பார்க்க முடியும். And at the end of that chapter you see that Elijah orders that the prophets of Baal who are also there to be massacred, to be murdered. God's word says that. Verse 40, he says, kill all the prophets of Baal. இந்த சம்பவத்துல பார்த்துட்டே இருக்கும்போது கடைசி பகுதியில 18ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை பார்க்கும்போது எலியா தைரியமாய் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுவதற்கும் அவர் தைரியமா சொல்றாரு. What is the meaning here? இதனால நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, they see an outstanding miracle, the Baal prophets. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஒரு வல்லமையான அற்புதத்தை பார்க்கறாங்க. Still they don't repent. அதை பார்த்தும் அவருடைய இருதயம் கர்த்தரிடம் திரும்பவில்லை. And God's judgment comes upon them. அதனால கடவுளுடைய நியாய தீர்ப்பு அந்த இடத்துல வெளிப்படுகிறது. And that is why God moved Elijah to order their massacre. அதனாலதான் எலியாவை ஆண்டவர் பாகால் தீர்க்கதரிசி கொல்லப்படுவதற்கு ஏதுவாய் அவர்களை பேச வைக்கிறார். God has done so many miracles for you. ஆண்டவர் நமக்காக अनेक அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். But still, have you truly repented and have you truly committed your life to the Lord? அவ்வளவு அற்புதங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் கர்த்தருக்கென்று உண்மையா உறுதியா நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? If you still have not done that, the patience of God is running out. Beware. நம்ம இன்னமும் அத நம்ம உண்மையா மனம் திரும்பாம இருந்தோம்னா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அந்த இரக்கம்
எக்ஸாஸ்ட் ஆயிடும். அது கம்ப்ளீட்டா வந்து அந்த இரக்கத்துல கடந்த ஒரு நிலைமைக்கு வர. The Holy Spirit speaking to you today will not speak to you forever. That's why when He speaks to you to say repent, surrender, you must come back to God. பரிசுத்த ஆவியார் நமக்கு உணர்த்துகிறபடி இப்போது நம்ம கூட பேசிட்டு இருக்கபடி இவ்வளவு நாள் இருந்தாலும் இந்த நேரத்திலேயாவது நம்ம உண்மையிலேயே மனம் திரும்பாம இருந்தா கண்டிப்பா கர்த்தரிடம் மனம் திரும்ப வேண்டும். I want you to close your eyes, all eyes closed, all heads bowed. எல்லாரும் தலை குனிஞ்சு கண்களை மூடிக்கொள்ளுங்க. You say, Lord, ஆண்டவரே, I want to be like Elijah நான் எலியாவை போல இருக்க விரும்புகிறேன். in my Mount Carmel. கர்மேல் பர்வதத்துல It's full of idols, Lord. It's full of idols. முழுவதுமாக விக்கிரகங்கள் நிறைந்த பகுதி. But there I want to be a witness. ஆனால் அங்கேயும் நான் ஒரு சாட்சியா இருக்க விரும்புகிறேன். There I want to plunder hell and populate heaven. அங்கே நான் பரலோகத்தை உயர்த்த விரும்புகிறேன். நரகத்தை காலி பண்ணி பரலோகத்தை நரகம் முழுவதும் காலியாகி பரலோகத்தை உயர்த்த விரும்புகிறேன். I want to be a bold witness for you, Lord. உமக்காக ஒரு தைரியமுள்ள சாட்சியை நிற்க விரும்புகிறேன். I today remove all my fear through the work of the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்தாவின் கிரியைகளினாலே எல்லா பழையவைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. Lord, let me commit for a prayer life like Elijah. எலியாவை போல் என் ஜெப வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. So that I will pray great prayers of simple faith. ஆகவே ஒரு சிறிய விசுவாசத்தோடு கூடிய ஒரு சிறிய ஜெபத்தோடு உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. Prayer made to a God who is my friend. அந்த ஜெபமானது என் தேவன் எனக்கு நண்பனாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தட்டும். A prayer made with a heart of repentance. அங்கே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தோடு கூடிய ஜெபமாய் இருக்கட்டும். And when I pray, Lord, that this miracle will happen according to your will. உம்முடைய சித்தத்தின்படியே அற்புதங்கள் நடப்பதாக. The miracle that I'm expecting in my family. என் குடும்பத்திற்காக எதிர்பார்க்கிற அற்புதங்கள். The miracle we are expecting for our church. சபைக்காக எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள். The miracle we are expecting for our city. எங்கள் பட்டணத்திற்காக காத்திருக்கிற அற்புதங்கள். The miracle we are expecting for our states. எங்கள் மாநிலங்களுக்காக நடக்க வேண்டிய The அற்புதங்கள். miracle we are expecting for our nation. எங்கள் தேசத்திலே செய்ய வேண்டிய அற்புதங்கள். The miracle we are expecting for the world. உலகத்திலே நடக்க வேண்டிய அற்புதங்கள். The miracle of the gospel being preached to all nations. எல்லா தேசங்களுக்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே. So that the people will say, the Lord, He is God. The Lord, He is God, as we read here in this chapter. அப்பொழுது ஜனங்கள் சொல்லுவார்கள், இந்த தேவனே மெய்யான தெய்வம் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம்.